இன்றைக்கி நம்ம வீட்டில் பூத்திருக்கக்கூடிய டேபிள் ரோஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் பூத்திருக்கு. அதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து எல்லோ கலர் டேபிள் ரோஸ் வந்து பூத்திருக்கு. நேற்று நிறையா பூத்திருந்தது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி பூக்கும். இன்றைக்கி வந்து அளவுகள் வந்து கம்மியாக தான் பூத்திருக்கு. நம்ம கீழே விழுந்தது இல்லையா, அதில் முளைச்சதுலேயும் நிறையா எல்லோ கலர் டேபிள் ரோஸ் வந்து நிறையாவே பூத்திருந்தது. அடுத்தது பிங்க் கலரில் ஒரே ஒரு பூ தான் பூத்திருந்தது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி பூக்கும். ஒரு நாள் நிறையா பூக்கும், ஒரு நாள் கம்மியாக பூக்கும். நம்ம அதுக்கு வந்து இந்த இறால் அலசின தண்ணி, மீன் அலசின தண்ணியெல்லாம் நல்லா அதுக்கு ஊற்றிட்டே வந்துட்டோம்னா நல்லா பூக்களோட அளவு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அடுத்ததாக நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய எல்லோ கலர் செம்பருத்தி பூ வந்து இன்றைக்கி வந்து 2 பூக்கள் வந்து பூத்திருக்கு. அதையும் பார்க்கலாம். முட்டுக்கள் அதிகமாக விட்டுருக்கு. நான் வந்து கிளைகளை வந்து தூர மட்டும் வச்சுட்டு ஃபுல்லாக வெட்டி போட்டேன். வெட்டி போட்டதுக்கப்புறம் இப்போ கிளைகள் பார்த்திங்கன்னா நிறையா 4, 5 உருவாயிருச்சு. முன்னாடி ஒரே ஒரு ஸ்டிக் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ வெட்டி விட்டனால 4 ஸ்டிக்கில் வளர்ந்து இப்போ நிறையா பூக்கள் பூக்க ஆரம்பிக்குது. ஒரு நாளைக்கு 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு பூக்க ஆரம்பிக்குது. இன்றைக்கி வந்து 2 பூக்கள் வந்து பூத்திருக்கு. பாருங்கள், எல்லோ கலர் செம்பருத்தி பூவை நான் அந்த ஸ்டிக்கு வெட்டி விட்டுருந்தேன் இல்லையா, அந்த ஒரே ஸ்டிக் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், கொப்பு 4 வந்திருக்கு. 4, 5 வந்திருக்கு. 5 கொப்பு வந்திருக்கு. நம்ம வந்து பூச்சி வந்தாலும் அடிக்கடி வெட்டி வெட்டி விட்டோம்னா செடிகளில் வந்து கொப்புக்கள் வந்து கிளைகள் அதிகமாக விட்டு நிறைய பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும். நானும் அதை அப்படி தான் பண்ணேன். நல்லா செடியை ஆனால் கொஞ்சம் ஒரு 2 மாதமாக பூக்கவே இல்லை. சரி பரவாயில்லன்னு சொல்லி வெட்டினேன். இப்போ வந்து 4, 5 கொப்புகள் விட்டுருக்கு. இப்படி தான் நம்ம வந்து செடிகளை வந்து 6 மாதத்துக்கு ஒருக்க, 1 வருஷத்துக்கு ஒருக்க வெட்டி வெட்டி விடணும். இப்படி வெட்டி விடுறதுனால என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நிறையா வந்து கிளைகள் வந்து உருவாகும். அந்த கிளைகள் வழியே பூக்களும் சரி, மொட்டுக்களும் சரி அதிகமாக வைக்க ஆரம்பிக்கும். நம்ம வீட்லேயும் எல்லோ கலர் செம்பருத்தி பூ அப்படி தான் பூக்க ஆரம்பிச்சிச்சு. மொட்டுக்கள் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 7, 8 மொட்டுக்கள் வச்சுருக்கு இல்லையா. இதே மாதிரி இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் செடிகளை வளருங்க. நன்றி மக்களே.